தானா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே மூர்த்தியோட ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எப்பவும் போல் ஆட்டோ ஓட்ட போகிறேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ருக்மணிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆட்டோவை அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அப்படியே பேசிக்கிட்டு ஆட்டோவை எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தா அந்த டிராஃபிக் போலீஸ் நிற்கிறான். அப்படியே தானே இறங்கி கிட்ட வராங்க. வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு என் பேர் தனம், எனக்கு எல்லாமே இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, என்னை ஆட்டோ ஓட்டுறதுக்கு பர்மிஷன் எல்லாமே இருக்குது, பேர் தனலட்சுமி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிட் எல்லாமே காட்டுறாங்க. அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே கோபமாக வருது. இங்கே பாரு, நீ சொல்லி தான் அவன் அந்த லைசன்ஸ் கொடுக்குறவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான், எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் நீ இப்படிலாம் இருக்க? உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அந்த டிராஃபிக் போலீஸ் தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறான். அங்கேருந்து அப்படியே போகிறாங்க, கெத்தாக போகிறாங்க. போயிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அழகாக ஓட்ட போகிறாங்க. அப்படியே அந்த டிராஃபிக் போலீஸ் பார்க்குறான். பயங்கரமாக கோவம் வருது. என்ன திமிரா வந்து பேசிட்டு போகிறா, இருக்குடி உனக்கு, உன்னை விட மாட்டேன், என் மச்சானியை மாட்டி விட்ட அப்படின்னு.